யோசனையிலே இருக்கான். வர்கீஸே, என்ன ஆயிட்டு வர்கீஸே? ஏதோ யோசனையிலே இருக்க. இல்ல, தனியா கார் எடுத்துட்டு போயிட்டாங்களே, இங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் ஆட்கள் ஏதாவது வர வச்சிருந்தா? வர வைக்கட்டும், அதுக்கு என்ன? சின்ன பொண்ணுக்கெல்லாம் அது கால் தூசி. எவன் வந்தாலும் எட்டத்தை அடிச்சு சாத்திடுவா. அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத வர்கீஸே. ஆனா என் கவலையே இப்ப வேற. என்ன கவலை? நாளைக்கு நிச்சாம்பலம். உனக்கு இன்னுமே துணி வாங்கலையே. நைட் ஆயிடுச்சு, மணி 1 ஆகுது. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன செல்வா இப்படி பேசுற? நானே இப்பதான் முதல்ல வாயில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி கொஞ்சம் மூச்சு விடுறேன். நீ மறுபடியும் இன்னொரு சிக்கல்ல என்ன மாட்டி விடுறதுக்கு பாக்குற. சிக்கலா? இனிமே என்ன சிக்கல் வர்கீஸே? நாளைக்கு நிச்சாம்பலம், அதை எப்படி நிறுத்துறது? ஏன் நிறுத்தணும்? என்ன செல்வா நீ ஏன் இப்படி சொல்ற? எதுக்கு நிறுத்தணும் வர்கீஸே? நடந்த கலவரத்துல நான் என்ன சொன்னேன்னு நீ காதுல வாங்கலையா? என்ன சொன்ன? ஐயோ வர்கீஸே, உங்க அம்மாவும் நீயும் ஒரே பொண்ணதான் பார்த்து வச்சிருக்கீங்க. என்ன சொல்ற செல்வா? ஆமா, நல்ல வேளை உங்க அத்தை உனக்கு கடத்தினாங்க. அதனால இதெல்லாம் தெரிய வந்திருக்குது. இதெல்லாம் தெரிய வராம நான் வேற நாளைக்கு நிச்சாம்பலத்தை எப்படி நிறுத்துறதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். இனிமே நிச்சாம்பலத்தை எப்படி நல்லா அழகா நடத்தி முடிக்கிறதுன்னு மண்டையை பிக்கணும். நிஜமாவா செல்வா சொல்ற? சத்தியமா சொல்றேன் வர்கீஸே. சின்ன பொண்ணுதான் உனக்கு பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப சொல்லு, காலையில துணி எடுக்க போவோமா வேணாமா? மதியம் நிச்சாம்பலம், இதுக்கு காலையில போய் நான் துணி எடுத்துட்டு வேற வரணுமா? இருக்கிறதே ஏதாவது போட்டுக்கலாம். லூசா வர்கீஸ், நீ லூசாட்டமே பேசிட்டு இருக்கிற. நீ 10 மணிக்கு ரெடி ஆயிரு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். உடனே நம்ம துணி கடைக்கு போறோம், புது துணியை எடுக்கிறோம், பேக்கெட்டை வந்து வீட்டுல திறக்கிறோம், 1 மணிக்கு துணியை போடுறோம், மண்டபத்துல போய் ஜாம் ஜாம்னு நிக்கிறோம். ஏதோ ஒண்ணு. கொஞ்சமாச்சு சிரி வர்கீஸ், கொஞ்சமாச்சு சந்தோஷமா இரு. நீ நினைச்சதான வர்கீஸ் நடக்க போகுது. இனிமே ஏன் சோகமா இருக்க? என்னது நினைச்சது நடந்துரு செல்வா. நீ என்ன பண்ண போறேன்னே எனக்கு புரியல மக்களே. இப்போதானே வந்திருக்கோம், கூடிய சீக்கிரம் புரிஞ்சிடும். வாங்க போவோம். யார் நீங்க? இங்கேயா வந்தீங்க? மரியாதையா உங்க பொண்ணுகிட்ட சொல்லி எங்க அம்மாவை வெளியில விட சொல்லுங்க. அப்படி சொல்லலன்னா வச்சுக்க. யாருமா நீ? முதல்ல தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு நிக்கிற. தேவையில்லாம கத்துறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? யாருகிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஓ, நீங்க தானா? என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம்? என்னவா மேரி, உனக்கு இவங்களை தெரியுமா? இவங்களை தெரியாதவங்க யாராவது தமிழ்நாட்டுல இருக்க முடியுமா? இவங்களை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? பெரிய எம்பி குடும்பம். இவங்க என்ன சும்மாவா? இவங்க தரிசனம் நம்ம வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? என்ன கிண்டலா? நாங்க என்ன உங்க வீட்டுக்கு வந்து கதவு தட்டி வாசல்ல நிக்க வச்சா கிண்டல் பண்றோம்? எங்க உங்க அம்மாவை காணோம்? ஏன்னா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு என் பொண்ணுக்கு நிச்சாம்பலம்ல, அதான் கூப்பிடுறதுக்கு உங்க அம்மாவை கேக்குறேன். எங்க அவங்க? லாக்அப்ல இருக்காங்கம்மா. சின்ன பொண்ணு உமா, என்னம்மா 2 பேரும் வெளியில இருந்து வரீங்க? அதுவாப்பா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு சொன்னாங்க. அதுவும் எம்பி வீட்ல இருந்து. அதான் வெல்கம் பண்றதுக்கு பின்வாசல் நின்றுட்டு இருந்தா முன்வாசல் வழியா வந்துட்டாங்க. மா, ஆர்த்தி கரைச்சி வச்சிருக்கியா? கரைக்கலனா இப்போ உடனே போய் கரைச்சிருமா, மூஞ்சில கோரி ஊத்தி அனுப்பலாம். ஏய் சி, என் வீட்டு வாசல்ல நின்று என்னையே மிரட்டுறியா? என்ன அங்க மிரட்டுறதும் இல்லாம என் அம்மா அப்பாவை மிரட்டுறதுக்கு இங்க வரைக்கும் வந்துட்டியா? குட்டி சாத்தான், இங்கேயும் அங்கேயும் ஒரே நேரத்துல பிளான் பண்றீங்களோ? அங்க ஆளுகளை மூஞ்சி கை காலெல்லாம் பேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு போய் விட்டுருக்கோம். போய் உன் ஆளுங்களையும் அந்த ஆளுங்களோட உங்க அம்மா கொள்ள கூட்ட தலைவியும் முடிஞ்சா வெளியில இட்டுட்டு வா போ. அதை விட்டுட்டு சும்மா என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு பஜாரி மாதிரி கட்டிட்டு இருக்கிற. ஆனா எவ்வளவு மரண துணிச்சல் பாரு உனக்கு. உங்க அம்மா 1 அடி பாஞ்சா நீ 32 அடி பாயிரியோ? என் வீட்டுக்கே வந்து என் வீட்டு வாசல்ல நின்று என் அம்மா அப்பாவையே மிரட்டி என் மூலியமா உங்க அம்மாவை வெளியில கூட்டிட்டு வரணும்னு பிளான் போடுற அளவுக்கு எவ்வளோ கிரிமினல் மைண்டா இருக்கிற நீ. உங்க அம்மாவே எவ்வளவு மேல் போல இருக்கே. போ போ, உன் அம்மாவும் ஆட்களும் ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு லாயருக்கு 1 கோடி ரூபா கொடுத்து உங்க அம்மாவை நாளைக்கு காலையிலே வெளியே இட்டுட்டு வந்துரு. இரு, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். இதான் த்ரில்லிங்கான பாயிண்ட். பாவம், நீயும் விடிய விடிய உட்காந்து உங்க அம்மாவை காலையில வெளியில எடுத்துட்டு வந்துருவீங்க. எப்படியும் அந்த களைப்போட கார்ல ஏறினீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா RHS மண்டபம்னு ஒன்று வரும். அங்க வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். என்ன மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை பார்க்கலாம். அப்படி நல்லா கண்ணுக்கு குள்ளு குள்ளு குள்ளுன்னு பார்த்துட்டு வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போங்க குடும்பமா வந்து. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இரு. சின்ன பொண்ணு ஏற்கனவே அவங்கள நிறைய பலாந்து பண்ணியாச்சு. பத்தாதுமா, சும்மா இரு. நீ மறக்காம வந்திருக்க நாளைக்கு காலையில.
என்ன மக்களே நடக்குறீங்க? ஆமாமா, என்ன நடக்குது? இந்த பேயோலையா இந்த நேரத்துல இங்க வந்துச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, அங்கேருந்து பேயை ஒரு அறம் அரைஞ்சு விட்டோம். அது வலி தாங்காமல் இங்கே வந்து குயமுயன்னு கத்திட்டு போகலான்னு வந்திருக்கு. அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சரி வாங்க, அந்த காமெடி நான் தெளிவாக உள்ளே போய் சொல்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மைனி, சும்மா நாங்க ரிசல்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி விடு வசந்தி, அதெல்லாம் இருக்கட்டுமா. எங்க போயிட்டு வந்தீங்க? அந்த பிள்ளையா இங்க வந்துச்சு? ஆமாமா, அதுவும் இல்லாம அந்த திருடங்கிட்ட கூட நீ எம்பியோட ஆளா அது இதுன்னெலாம் கேட்டீங்க. என்னம்மா ஆச்சு? மா நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சுமார் வர்க்கீஸே, எவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. நான் சொல்றேம்மா. கண்டம்மா, என்னாச்சு மக்களே? எதையும் மறைக்காத வர்க்கீஸு, எல்லாத்தையும் சொல்லிரு. அது ஒண்ணும் இல்லம்மா, அத்தை. அத்தையா? என்ன பண்ணம்மா அவ? என்ன பண்ணாளா? என்ன பண்ணலன்னு கேளுங்கம்மா. உங்க நாத்தனாரு அவங்க அண்ணன் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டாளா? அடி பாவி, கடத்தந்தோட விட்டாங்களா? கிடையாது, கல்யாண ஏற்பாடு நடத்திட்டாங்க அவங்க பொண்ணு கூட. என்ன மக்களே செல்வா இப்படி சொல்றான்? ஆமாமா, செல்வா சொல்றது எல்லாமே உண்மைதான். மைனி, பூலை வச்சு கட்டுறதுக்கு துளசியை பிக்க வந்தீங்கல்ல, நாங்க கூட சொன்னோமே சும்மா காத்து வாங்குறதுக்கு தான் இந்த சைடு வந்தோன்னு. நீங்க கூட மொட்டை மாடிக்கு போன்னு சொல்லி அனுப்புனீங்களே. ஆமா செல்வா, வரிக்கிசா அப்ப பாத்ரூம்ல இருந்துட்டான், நான் மட்டும் மேல மொட்டை மாடிக்கு போயிட்டேன். நீங்களும் துளசி இலையெல்லாம் பிச்சுட்டு போயிட்டீங்க. சரி வரிக்கிசாங்க கீழே தனியா இருப்பானேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில இருந்து நான் கீழே இறங்கி வந்து பாக்குறேன், வரிக்கிசாங்க காணும். தூரத்துல பார்த்தா வரிக்கிச 4 பசங்க சேர்ந்து இழுத்து போட்டு கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப எடுத்தேன் பைக்க, அவங்களுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணி போனேன். ஒரு ஃபேக்டரிக்குள்ள எடுத்துட்டு போய் வரிக்கிச கட்டி போட்டு வச்சுட்டாங்க. நான் போய் ஒரு மறைவான இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்னதான் பண்றாங்கன்னு. அப்போதான் தெரிய வருது உங்க மைனி தான் கடத்தினாங்கன்னு. உடனே சட்டு புட்டுன்னு பூசாரிக்கெல்லாம் ஃபோன் போட்டு கூட்டு பெரிய அக்னி குண்டெல்லாம் வச்சு கல்யாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு வந்து உட்காந்து கட்டி வச்சிருந்த வரிக்கிச அவுத்து இழுத்துட்டு வந்து வற்புறுத்தி உட்கார வச்சு கையில கட்டாயமா தாலி கொடுத்து கட்டுற நேரத்துல சின்ன பொண்ணு போலீஸை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு எப்படி அந்த நேரத்துல அங்க வந்துச்சு? அதேதான், அவங்க தான் உங்க நாத்தனாரோட 2வது டார்கெட். உங்க நாத்தனாரு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி சாகடிக்கிறதுக்காக 5 அடி ஆட்களை பின்னாடி அனுப்பி வச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, கொலகாரி என்ன பெரிய வேலையை பார்த்திருக்கா. நானும் சும்மா வாய் தான் பேசுவா, வேற ஒன்றும் பண்ண மாட்டான்னு பார்த்தா கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கா. நீங்க பார்த்து வச்ச பொண்ணு மட்டும் என்ன லேசுப்பட்டவங்களா? 2 கை 2 காலை யூஸ் பண்ணி 4 பேரையும் அடிச்சு வெளுத்து கட்டி வச்சு போலீஸை கூட்டு ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு எப்படி அங்க வந்துச்சு? நீ இதுக்கு என்ன சொல்றது? சரி, யாராவது கதை அடிச்சு விடுவோம். அந்த அடி ஆட்கள் அடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அவங்களையும் மிரட்டி உருட்டி கேட்ட போது அவங்களே உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதை வச்சுதான் அந்த போலீஸை கூட்டிட்டு அந்த பிள்ளை அங்க நேரடியா வந்து வரிக்கிசை காப்பாத்திருச்சு. அடி பாவி, எனக்குன்னே இருக்கிறதே ஒரே பையன்தான், இப்படி கடத்தி வச்சு வேடிக்கை காட்டியிருக்கா பாரு. அம்மா நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இனிமேலாம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சை, அங்க போய் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். போதுமா இலக்கியா, போதுமா? இதுக்கு தானே எதிர்பார்த்தேன். அங்க போக வேணாம், ஸ்டேஷனுக்கு போகணும் எத்தனை வாட்டி நான் சொன்னேன். அண்ணே, நான் ஒரு பிளானோட தான் அங்க போனேன், ஆனா அது அங்க நடக்கவே இல்லை. அது மட்டும் நடந்துருதா இந்நேரத்துக்கு என் காலில் வந்து விழுந்து கெஞ்சி கேட்டிருப்பா. நான் உங்க அம்மா வெளியில எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவளாவே என்கிட்ட கெஞ்சிருப்பா, கதறி இருப்பா. ஆனா என்ன பிரயோஜனம்? அதான் நடக்கலையே. நாம தான் அவகிட்ட இப்ப கெஞ்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, அப்படி என்ன பண்ணலான்னு இருந்த நீ? பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருந்தேனே, அவங்க 2 பேரையும் நான் கடத்த போனேன். என்ன இலக்கியா சொல்ற? ஆமாண்ணே, நான் அவங்கள கடத்த தான் போனேன். இலக்கியா ஏற்கனவே அம்மாவே கடத்தல தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீயும் அதே வேலை தான் செய்ய போனியா? ஆமா மக்களே, அவ திமிர அடக்கிறதுக்கு நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுத்துருப்பேனே. எந்த வாயால நம்ம அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலோ அதே வாயால எங்க அம்மாவை வெளியில விட்டுருங்க சார்னா அவ காலில் விழுந்து கெஞ்சி கதறதுக்காக தான் நான் இதை பண்ணனே. இலக்கியாமா, நீ கோவப்படுறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஆமா இலக்கியா, அப்பா சொல்றது கரெக்ட் தான். இப்ப நம்ம கோவப்படுறதை விட சாணக்கியத்தனம் தான் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய விஷயம். முதல்ல நம்ம அம்மாவை நைஸா வெளியில கூட்டிட்டு வருவோம், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அழிக்கலாம். விடக்கூடாதுன்னு, அந்த குடும்பத்துல ஒருத்தவங்களும் நிம்மதியா இருக்க கூடாது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம அப்படியே பயந்து பயந்து கூனி குறுகி சாகணும்.